இன்றைக்கி நம்ம சமையலில் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இந்த கூட்டாஞ்சோறில் பருப்பு, காய், அரிசி எல்லாம் கலந்துருக்கிறதுனால கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் கலந்த ஒரு சரிவிகித உணவாக இது இருக்கும். இது ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன். அதுக்கு இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 3/4 டம்ளராக ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை நம்ம அந்த அரிசியில் ஊற்றி ஊற வச்சிடணும். இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணியை எடுத்துகிட்டு அதில் புளி ஊற வச்சிடலாம். மொத்த கணக்கு என்னென்னா 3/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு 3 பங்கு தண்ணி, 2.25 டம்ளர் தண்ணி. அதை தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் மாங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 6-7 பல், கொஞ்சம் தேங்காய். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகாய் வத்தல், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை. நம்ம இது 3 தான். இந்த 3ஐயும் அப்படியே பச்சையாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட வெங்காயம், பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதெல்லாம் கலந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் தாளிப்பு வடகம் அதை கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கணும். இந்த 3 நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கள் எல்லாத்தையும் இதில் கலந்து நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலேயே அந்த காய் ஒரு 5 நிமிஷமாவது வதங்கணும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற காய்கள் எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான், கேரட்டை தவிர. இதில் தேவைப்பட்டால் நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். காய் நல்லா கொஞ்சம் சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா காயை ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுறணும். இந்த மாதிரியான கலவை சாதத்துக்கெல்லாம் கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கும் போது அதோடைய நன்மைகளும் ஜாஸ்தி. அந்த உப்பு கொஞ்சம் டக்குன்னு உரைக்கவும் செய்யும். அதில் கொஞ்சமாக போட்டால் கூட நம்ம அரைச்ச விழுதை அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் காயோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷமாவது இந்த கலவையை நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு நம்ம சரி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இந்த எல்லாமே சேர்ந்து கலந்து கொதித்து வர்ற நேரத்தில் கொத்தமல்லியை அதில் தூவி விடணும். கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதில் ஊற்றுறோம். ஏன் நல்லெண்ணெய் ஊற்றணுன்னா சாதம் அப்போ தான் உதிராக வரும். இந்த காய், பருப்பு, அரிசி, புளித்தண்ணி, மசால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது குக்கர் மூடியை போட்டு நம்ம சிம்மில் அடுப்பை வச்சுட்டு வெயிட்டையும் போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இதிலிருந்து ஒரு விசில் வரும். விசில் வந்து அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நல்ல உதிராக சாதம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அடி பிடிச்சிருக்கவும் செய்யாது. இதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் சூடாக இருக்கிறப்பயே மாற்றி வச்சுக்கணும். இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தல், கூழ் வத்தல் இல்லைன்னா உளுந்து அப்பளம் ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா. கூழ் வத்தல், கொஞ்சம் கலர் வத்தல், கூட்டாஞ்சோறு, தயிர் சாதம், அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச நெல்லிக்காய் ஊறுகாய்.